பிரஷ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா. சீக்கிரம் உன்னோட ஹேண்ட் கர்ச்சீஃபையும் மத்த திங்ஸையும் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகு. ஓகே. என்ன ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் அப்படியே கேக்குறான். ஷின்சான், உன் ஸ்கூல் பஸ் வர நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகு. அம்மா, நான் ஏற்கனவே ரெடி ஆகி ஸ்கூல் பஸ் எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். வாவ், ஷின்சான் கண்ணா, இன்னைக்கு பாக்குறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியே. இது என்ன ஷின்சான், ஃபுல் யூனிஃபார்ம் போடாம இந்த ஆக்ஷன் காமனோட பேண்ட் மட்டும் போட்டுருக்க? என்னது, நான் யூனிஃபார்ம் போட மறந்துட்டேனா? இல்லையே. இல்லம்மா, அந்த யூனிஃபார்ம் Dress போட்டா ரொம்ப வேர்க்குது, அதனாலதான் நான் இத போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? இத பாருடா கண்ணா, ஸ்கூலுக்கு இந்த மாதிரி Dress எல்லாம் போட்டுட்டு போக கூடாது, யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு போகணும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த கெட்டப்ல போய் என் ஸ்கூலே கலக்கலாம் நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். நீங்க வேற ஏதாவது சொல்லி என் மூட கெடுத்துறாதீங்க, நான் டென்ஷன் ஆயிடுவேன். கண்ணா, இது உனக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியும். ஸ்கூல் பஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கண்ணா, சீக்கிரம் உள்ள போய் உன் ஃபுல் யூனிஃபார்ம் போட்டுட்டு வா. எனக்காக ஒரு பஸ்ஸை வெயிட் பண்ணுவா. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. போய் மூடிட்டு ஃபுல் யூனிஃபார்ம் போட்டுட்டு வா, சீக்கிரம் போ. மிஸ்ஸஸ் நோஹரா, குட் மார்னிங். ஷின்சான் ரெடி ஆயிட்டானா? குட் மார்னிங். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதோ ஷின்சான் வந்துடுவா. ஷின்சான், சீக்கிரம் வா, பஸ் வந்துருச்சு. வந்துட்டேன். மூச்சு வாங்குது. நீங்க கேட்ட மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்கா? என்ன பண்ணி வச்சிருக்க ஷின்சான்? மன்னிச்சிடுங்க, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொட்ல குலாப் ஜாமுன் சாயங்காலம் பார்க்கலாம். அத தூக்கி போடு. ஏய் மசாவ், இங்க வாயே சீக்கிரம். எங்க? ஏய் மசாவ், திரும்பி பாரு, உன் பின்னாடியே நிக்கிறேன். என்னன்னு சொல்லு ஷின்சான். நான் உன்கிட்ட ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை காட்டணும், சீக்கிரமா வா. என்ன சொன்ன? ஸ்பெஷலான விஷயமா? ஆமா, சீக்கிரமா கிட்ட வா என் ஃப்ரெண்ட். வா வா. நீ எனக்கு என்ன காமிக்க போற ஷின்சான்? சொன்ன நானும் போய் வாங்கிப்பேன் ப்ளீஸ். போன ஃப்ரைடே இத நான் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். நீயே கட்டி டமார் அடிச்சிடாத, இது ரொம்ப சீக்கிரட்டான விஷயம். இந்த சீக்கிரட்டை வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆமா, யாருக்கு சொல்லணும், எப்படி எல்லாருக்கும் தெரியும்? இப்ப நான் இந்த ஊருக்கு டமார் அடிக்கணும்னு சொல்றியா இல்ல அடிக்க கூடாதுன்னு சொல்றியா? ஏதாவது சொல்லு. ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஷின்சான் ஆக்ஷன் காமன் ஜெட் பேண்ட் போட்டுருக்கா. என்ன நீ சொல்றது உண்மையா? நீங்க என்ன பேசுறீங்க, எனக்கும் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல, ஷின்சான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஆக்ஷன் காமன் ஜெட் பேண்ட் போட்டு வந்திருக்கானா? ஷின்சானா, கேக்க பாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க போறீங்க? எங்க ஓடுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? இது ரகசியம், இருந்தாலும் சொல்றேன் கேளுங்க. நீ என்ன சொன்ன? மிஸ் யோஷினாகா, நீங்க எதுவுமே சரியில்லை. என்ன விஷயம்? நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் ஷின்சானை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஷின்சான் இந்த ஸ்கூல் பூரா அவன் யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஸ்கூல்ல டிசிப்ளின் இல்லாம சுத்திட்டு இருக்க பசங்களை நம்ம உடனடியா தண்டிச்சாகணும். நீங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். நீங்க சொன்ன அவன் புரிஞ்சுப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா அவன் சின்ன பையன் தானே, இந்த மாதிரி பண்றது ஒண்ணும் தப்பு கிடையாதுல்ல. அவனை நம்ம மன்னிச்சு விட்டுருவோம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க இப்படி பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. நீங்க சரியாதான் சொல்றீங்க, ஆனா அவன் ரொம்ப சின்ன பையன், அதை நீங்க மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்களுக்கு இன்னொரு தடவை அந்த ட்ரெஸ்ஸை காட்ட நாங்க சரியாவே பாக்கல. அப்ப நான் காட்டணுங்கிறீங்க. ஓகே, பாருங்க. ஆனா லைட்டா தான் காட்டுவேன், எல்லாரும் பாத்துக்கணும், சரியா? பாருங்க. நானும் ஆக்ஷன் காமன் ஜெட் பேண்ட் வாங்கி வச்சிருக்கேன், அதுவும் சில்க்ல. நானு ஷின்சான் மாதிரி மூளை இல்லாதவனா ஊரெல்லாம் டமார் அடிக்கிறதுக்கு? ஊர் முன்னாடி சீன் போடுறதுக்காக அவன் இந்த மாதிரி டமார் அடிச்சா பெரிய ஆளெல்லாம் ஆக முடியாது. ஓ, ஓவர் சீன் உடம்புக்கு ஆகாதுன்னு எனக்கும் தெரியும். பசங்களா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க தினமும் குளிச்சு ட்ரெஸ் மாத்திக்கிறீங்களா? ஏன்னா நான் தினமும் அந்த வேலையை செய்வேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏன்னா கெட்டவங்களை அடிச்சு உதச்சு துவச்சு ஏன் உடம்பு அழுக்காயிடும். ஓகே பசங்களா, மறுபடியும் சந்திக்கலாம். அம்மா, இனிமே நான் டெய்லியும் குளிக்கிறேன். உங்ககிட்ட